விழிவிளையாடி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய வணக்கங்கள். உங்கள் சாய் சுதா. இப்போ உங்கள் கூட எதை பற்றி பேச வந்திருக்கேங்கன்னா, நேற்றைய சரிகமப்பா பார்த்தீங்களா ஜி தமிழில்? அதில் தேவா சார் ரவுண்டு வந்துச்சு. அதில் 2 பசங்க பாடினாங்க, கரு கரு கருப்பாயி அந்த பாட்டு. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவங்க பாடலும் ஆடலும் தேவா சாரே ரொம்ப ரசித்து பாராட்டினார். அந்த பாட்டு இப்போ அவங்க பாடணும்னு கேட்டோம்னா, ஆமாம்ல லியோவில் கூட இது ரீமிக்ஸ் பண்ணாங்கல்ல அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது. எப்போ 90ஸில் வந்த பாட்டு இன்றைக்கு வரைக்கும் அது கலக்குது. இன்றைய பிள்ளைகளும் அதை பாடுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? ஹிட் சாங்ஸ் காரணம் என்ன அப்படிங்கிற வரிசையில் இன்று இந்த பாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா யோசித்து பார்த்தோம்னா இந்த பாடல் ஹிட் அடிப்பதற்கு காரணம் கண்டிப்பாக பின்னணி இசை, தேவாசருடைய இசை மட்டும்தான் காரணம்னு நான் அடித்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண வரிகள், பஞ்சு போல ஒட்டிக்கிறாயா தீ போல பத்திக்கிறாயா அப்படிங்கிற வரிகள் எல்லாம் அந்த எவ்வளோ டைனமிக்ஸாக அவங்க அதை பாடுறாங்க பார்த்தீங்களா? பஞ்சு பஞ்சு, அதை நான் பாடக்கூடாது, அது நான் சொல்லவே கூடாது. அது நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வரிகளும் எவ்வளோ ஒரு டைனமிக்காக பாடுறாங்க, எத்தனை விதமான வாத்தியங்கள் வருது. இந்த ஒரு பின்னணி இசையே ஒரு மாதிரி வித்தியாசமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கேட்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹம்மிங் எல்லாம் அங்கங்கே சூப்பராக இருக்குது. இவையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்குது. நம்ம மனசில் இந்த பாட்டை இடம் பிடிக்குதுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இசை ரசிகர்களே. பாடலை ரசிப்பதற்கு இசை ஞானம் தேவையில்லை, இசை ரசிப்புத்தன்மை இருந்தால் போதும் இல்லைங்களா?